இவ்வளோ அருமையான கோதுமை ரவா கேசரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அருமையான சம்பா கோதுமை அது மட்டும் சொல்லுவாங்க இல்லையா, கோதுமை ரவை கேசரி தான் நம்ம இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சனில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் பாருங்கள். எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி தான். இந்த உலக்கில் 1.5 உலக்கு கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். 1.5 பங்குக்கு 3 பங்கு இனிப்பு போடணும். அதுக்கு 1 டம்ளர் சர்க்கரை, 2 பங்கு வெல்லம் தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, நெய், ஏலக்காய், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம். இந்த பொருட்களை தான் வச்சு நம்ம இன்றைக்கி கோதுமை ரவை கேசரி, அருமையான கோதுமை ரவை கேசரி அல்வா மாதிரி இருக்கும், அது செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோதுமை ரவை கேசரி செய்ய ஆரம்பிக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடிகடமான ஒரு வானலை போட்டாச்சு. இப்போ கல் காஞ்சோடனே டேபிள் ஸ்பூனில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல 1.5 டம்ளருக்கு கோதுமை ரவை எடுத்து வச்சோமா, அந்த கோதுமை ரவை போட்டு நல்லா பொறுமையாக நல்லா பொரியணும். 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கணும். நல்லா அந்த கோதுமை ரவை கலர் மாறி நல்லா வறுக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பொறுமையாக நல்லா 4-5 நிமிஷம் வறுக்கணும். இது நம்ம வறுத்துட்டு இருக்க சமயத்திலே அந்த நம்ம கேசரிக்கின்றதுக்காக தண்ணி நம்ம 1.5 பங்கு போட்டோமா, 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். நம்ம 1.5 பங்கு போட்டதுனால 4 டம்ளர் தண்ணியை பக்கத்தில் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா இது வறுக்கிறதுலே அதுங்க கொதிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இது நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுக்கணும். அதுக்குள்ளே அந்த தண்ணி கொதிக்கட்டும். நம்ம அப்புறம் என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துட்டோம். கலர்லாம் பாருங்கள், கலர் மாறிடுச்சு. நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. எப்போயுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லா தூக்கி வாங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போடுவோம்ல, உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த கோதுமை ரவையை அந்த தண்ணியில் போட்டு கிண்டி விட்டு திரும்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகணும். எப்படியும் ஒரு 7 நிமிஷம் ஆகும். நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வச்சு மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். பாருங்கள், நம்ம கொதிக்க தண்ணியில் போட்டோம்ல, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வெந்துருச்சா. வெந்ததுக்கப்புறமா முதல்ல நம்ம எடுத்து வச்சோம்ல ஜீனி, 1 பங்கு ஜீனி, அந்த ஜீனியை போட்டு நல்லா ஜீனியும் இந்த ரவையும் ஒன்றாக்காக நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெல்லத்தையும் ஜீனியும் ஒன்று போல் போட்டுறக்கூடாது, ஏன்னா கரைஞ்சி பாயாசம் மாதிரி தண்ணி ஆயிரும். முதல்ல ஜீனியை போட்டு ரெண்டும் கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். வெந்த பிறகு அதுக்கப்புறம் தான் வெல்லம் போடணும். நல்லா கலந்து விட்டுக்கணும். ஜீனியும் இந்த ரவையும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்க விடாமல். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். மற்றபடி ரொம்பலாம் இதில் வேலையே இல்லை. அந்த ரவையும் நல்லா ஜீனியும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இன்னொரு 2 நிமிஷம் வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் போடணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விடணும். இப்போ வாங்க, நம்ம போட்ட ஜீனியும் நல்லா கலந்து ஒன்று போல் இருக்கா, நல்லா மசிச்சு விட்டுறோம். ரவையே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ 2 பங்கு வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம்ல, இது நல்லா சுத்தமான வெல்லம், தூசியெல்லாம் இல்லாத வெல்லம். இந்த வெல்லத்தையும் போட்டு ஒன்று போல் கிண்டிடணும். வெல்லம் போட்டு எல்லாம் வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி ஒன்று போல் வர வரைக்கும் இன்னும் திரும்ப ஒரு 2 நிமிஷம். அது நம்ம கிண்டுறதான் மெயின் வேலை. ஒன்று போல் எல்லாம் கலந்து விட்டுட்டு நல்லா வெல்லம் கரைஞ்சி எல்லாம் ஒன்றா நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். எல்லாம் போட்டோம்ல, வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி ஒன்று போல் கலக்கணும். இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சு நல்லா வேகட்டும். அவ்வளோதான். நல்லா எல்லாம் கலந்து ஒன்று போல் வந்துருச்சு. பாருங்க, அப்படியே பாத்திரத்தில் விட்டால் அப்படியே அல்வா மாதிரி அப்படியே உருண்டு வந்திருக்கும். இப்போ நம்ம வாசனைக்காக ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கேன். நான் இந்த ஏலக்காவும் ஜீனியும் சேர்த்து எப்பயுமே இந்த ஸ்வீட்டுக்காக பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் பொடி கொஞ்சம் போல் போட்டு ரொம்ப லைட்டாக, நிறையாலாம் போட்டக்கூடாது, ஒரு பிஞ்சு
தூண்டு அளவுக்கு பச்சை கற்பூரம் போட்டு, ஏன்னா ஏலக்காய் நம்ம கடைசியாக போட்டால் தான் நல்லா வாசனை நல்லா இருக்கும். நல்லா போட்டுட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆறின பிறகு நம்ம எடுத்தோம்னா அப்படியே கரண்டியில் அப்படியே அல்வா மாதிரி வரும். அவ்வளோதான். நல்லா கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறின பிறகு கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம செஞ்ச சுவையான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கோதுமை ரவை கேசரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி அளவில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.